தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ? ஒரு கோபுரத்தை கட்டுகிற மனிதன் அதை கட்டுவதற்கு முன்பு உட்கார்ந்து வரவு செலவு பார்க்காம இருப்பானா? அதை கட்டி முடிப்பதற்கு திராணி உண்டோ இல்லையோ என்று ஆராய்ந்து பார்க்க மாட்டானா? அப்படி அவன் செல்லும் செலவை கணக்கு பார்க்கவில்லை என்றால் அதை கட்டி முடிக்க திராணி இல்லை என்று சொல்லி ஜனங்கள் பரியாசம் பண்ணுவார்களே. அப்போ பரியாசம் பண்ணாதபடிக்கு கட்டி முடிக்கணும்னா அவன் என்ன செய்யணும்? அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார்க்க வேண்டும். அதை போல் நீங்கள் உட்கார்ந்து கணக்கு பாருங்க. ஒரு கிறிஸ்தவனின் முதல் கடமை தான். அதாவது நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதினால், சீசனாய் இருப்பதினால், அவரை பின்பற்றுவதற்கு சீசனாய் இருப்பதற்கு எனக்கு என்ன தேவை? அதை நான் கொடுக்க முடியுமா? கொடுக்க வேண்டும் என்று தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவன் தாங்க கிறிஸ்தவன். கணக்கு பார்த்தன சும்மான விஷயம் கிடையாது. ஆகவே தான் சொல்றாரு லூக்கா 9:23, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ கோபுரத்தை கற்றவன் உட்கார்ந்து கணக்கு பண்ண என்ன அர்த்தம் சார்? கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஊழியத்தில் அவசரப்படாதருங்கள் அர்த்தம். அவசரப்பட்டு தீர்மானம் பண்ணி முடிவு செய்து அநேகர் பரியாசம் பண்றது போல நடந்துக்கிடாதீங்க. அதாங்க இது ஒரே வார்த்தை சொல்ல போனால், அவசரப்படாதருங்க. செல்லும் செலவை உட்கார்ந்து கணக்கு பார்க்க கடவன். கோபுரத்தை கட்டுவதற்கு கணக்கு பார்க்கறதுன்றது ஆவிக்குரிய ஊழியத்தை கட்டுவது. ஊழியத்தை கட்டுவதற்கும் ஆவிக்குரிய ஜீவத்தை கட்டுவதற்கும் உட்கார்ந்து கணக்கு பண்ணணும். செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, கர்த்தரை நம்பி ஊழியம் செய்றீங்களா? இதுவரையிலும் ஒன்றும் கிடைக்கலையா? கர்த்தர் இன்னைக்கு சொல்றாருங்க, உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தருக்காக ஒரு நாளும் நீங்கள் இழக்க முடியாது. இழந்ததை பல 100 மடங்கு கர்த்தர் திரும்ப தருவார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு ஒன்றும் குறைவா இருப்பதில்லை. அடுத்தவன் முன்பு உன் தலையை வெட்கப்படுத்த விட மாட்டார். செல்லும் செலவை கணக்கு பார்க்க வந்திருக்கு. நீ கோபுரத்தை கட்டி முடிப்பாய். கர்த்தர் உன் காரியங்கள் முடிக்க பண்ணுவார். பாதியில கைவிட மாட்டார். பாதியில வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.